இன்றைக்கி நாம் எப்போதுமே இந்த நெகட்டிவாக பேசுகிறத கொஞ்சம் நிறுத்தணும், கற்றுக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரே நாளில் நிறுத்த முடியாது. பேசாமையே இருக்கக்கூடாது, தூஷணமாக பேசக்கூடாது, பேசணும். ஆனால் தேவனுடைய காரியங்களை பேசணும். என்கரேஜ் அதர்ஸ். இந்த சிலர் பாதகமாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னையா வேலைக்கு போய் என்ன பண்ண போகிற? அந்த காலத்தில் ஒரு நடிகர் இருந்தார், அவருக்கு பேர் எண்ணத்தே கண்ணையா. எல்லோரும் சொல்லுங்கள். இப்போ சொன்னால் ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா அவங்க அந்த காலம் முடிஞ்சு போச்சு. எதை சொன்னாலும் வாயா சாப்பிடியான்னு கூப்பிட்டா அவர் என்ன சொல்லுவார்? எண்ணத்தை சாப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனா எண்ணத்தை படுத்து தூங்கி, போய் வேலைக்கு போனியா அன்றைக்கி வேலைக்கு போ, எண்ணத்தை வேலை செஞ்சு. இந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க. இவங்களும் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, அவர்களை சந்திக்கிறவர்களையும் ஒழுங்காக இருக்க விட மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் நீ நல்லா இருக்கன்னு சொல்ல மாட்டாங்க, நீ டல்லாக இருக்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆளை விட்டு விலகி போங்கள். அந்த மாதிரி ஆளுங்களோட சேராதீங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் விசுவாச வார்த்தைகள், ஒரு ஆமீன் சொல்லுங்க, நல்ல வார்த்தைகள், அட்லீஸ்ட் மோட்டிவேஷன் வேர்ட்ஸ், உங்களை உருவாக்குகிற வார்த்தைகள், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், அதை பற்றி அப்படி பேசுகிறவங்களை என்ன செய்யுங்க, அவங்களோட இருங்க, அவங்களோட பயணிங்க.